மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் கவி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கு சிந்திக்கிற ஒரு அறிவே இல்ல, சுத்தி இருக்கவங்க யாரு என்னன்னு தெரியாம தான் கட்சிக்குள்ள வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன என்ன இருக்குங்கிறீங்க? இன்னைக்கு இப்ப வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? என்னதோ சொல்றாங்க, ஏதோ உடுப்பை போட்டு விட்டுருக்காங்க, வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஏதாவது டயலாக் கொடுத்தீங்கன்னா பேசுவேன். நான் இன்னொன்று சொல்றேன், ஒரு பதவியேற்பு விழாவில் டயலாக் அங்கே பேசுவீங்க? நான் ஒன்றும் மூஞ்ச மூடிட்டு நான் கேட்கட்டுமா? நான் பேசுவேன். அதாவது நான் கூட போன வாரம் விஜயை பேசுன மாதிரி இந்த வாரம் பேச முடியாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எதிர்கட்சி தலைவரை பேசுறதுக்கு அதுக்கான மேடையா இது? இன்னொன்னு, ஓப்பனிங்லயே முதல் நாளே ஒண்ணும் இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடுறதுக்காக நீங்க வந்து உட்காந்துறீங்க. கஜானா இல்ல, அது இல்லை, இதை சொன்னாலே பீடை இல்லையா? நான் என்ன சொல்றேன், எனக்கு இதன் மேல் நம்பிக்கை இல்லை. இந்த வார்த்தைகளின் மேல் அது அப்படியே மாற்றினா சொல்றதுல ஒரு பாசிட்டிவ் வைப் வேண்டாமா? ரொம்ப கிளவரா இருக்காரோ. இப்பயே நம்ம அதெல்லாம் சொல்லி வச்சுட்டோம்னா நம்மள ப்ளேம் பண்ண மாட்டாங்க, நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க, திமுக அரசுதான் காரணம்னு திருப்பி விட்டுறலாம்னு பிளான் பண்ணி இப்ப நடந்திருக்குது. ஒரு பக்கம் மிஷின்ல வச்ச சூடு 10%, இன்னொரு பக்கம் சின்ன பசங்க சாக்லேட் கேட்டாங்கன்னு சொல்லி தெரியாதனமா ஓட்டையும் சேர்த்து இனாமா போட்ட, அடம்பிடிச்சு போட்ட ஒரு தப்பு. அதனால மக்களுக்கு தெரியும் எது ஆட்சியாளன், எவனுக்கு ஆள தெரியும். ஒன்று சொல்றேன், இந்த அரசு மேல முன்னாடி போனுச்சு இல்லையா, ஸ்டாலின் மேல எந்த பெரிய குற்றச்சாட்டுமே கிடையாதுங்க. 96 ஜெயலலிதா ஆட்சி காலம் மாதிரியா? சொந்த தொகுதியில தோக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? மிஷினை ஏதாவது சூடு வைக்காம அப்படி நடந்திருக்க முடியுமா? அந்த மக்கள் போனா கதறாங்களே, அப்படி ஜெயலலிதாவை பார்த்து கதறினாங்களா 96ல? என்ன அப்போ இது இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படி ஒரு குறுக்கு வழியில் குத்தி இருக்கிறாங்க, சரிங்களா? நான் தான் சொல்றேன், அவ்வளத்தையும் தாங்கிட்டு பெரிய மனுஷனா நடந்துகிட்டு இருக்காரு முதல்வர். இன்னும் கூடுதலா அவருடைய வார்த்தைகளை பாருங்க. கஜானா காலின்னு பிளேம் பண்றாரு. ஒரு சாக்கு. இந்த சாக்கை சொல்லும்போது பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, மனசு வேணும். உங்களுக்கு மனம் இல்லைன்னு சொல்லுங்க. அதை நிர்வகிக்கிற திறன் வேணும், ஆற்றல் வேணும். அதுக்கு அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே மறுபடியும் ஏன் நான் ஸ்டாலினை பெரிய மனுஷனாவே அவர் உயர்ந்துகிட்டே போறாருன்னா, நாங்களும் கற்றுக்கொண்டோம், நீங்களும் கத்துக்கிடுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோங்கிறாரு. அவர் கற்றுக்கிட்டாரா? எப்பத்துல இருந்து கற்றுக்கிட்டு இருக்காரு? அவர் 75 மிசாவில இருந்து கத்துக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு அடிகள், எவ்வளவு மிதிகள், எவ்வளவு நசுக்குதல்கள், எவ்வளவு போராட்டங்கள். என்ன நீட்டுக்கெல்லாம் களத்துல இறங்கி நின்று போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 7.5 எடப்பாடியார் கொடுத்தார். எடப்பாடி திமுக எவ்வளவு போராடினது, அதனுடைய போராட்ட வலி தாங்க முடியாமல் அவர்கள் அதை கொடுத்து சரி கட்டினாங்க. இல்லைன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் பெரிய நெருக்கடி ஆயிரும்னு பயந்தாங்க. இதான் நடந்துச்சு. ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டாங்க, என்னென்னலாமா பண்ணாங்க. அப்போ ஒரு வீரியமான எதிர்கட்சியாக தகப்பன் இறந்ததுக்கு பிறகு தனக்கு தலைவர், நான் அவரை தலைவரேன்னு தான் அழைச்சிருக்கேன்னு சொன்னார். அப்படி அவர் இறந்ததுக்கு பிறகு அடுத்த தலைவராக வருவதற்கு அவ்வளவு வேலை செஞ்சார். ஒரு தொண்டனா இருந்து படிப்படியா வந்து நான் நீங்க இன்னைக்கு மேடையில பேசுறீங்க, நான் ஒன்னும் மன்னர் பரம்பரையில் பிறந்தவன் இல்லைன்னு. இல்ல, பக்கத்துல இருந்த ராகுல் காந்தி அவருக்கு தமிழ் கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இல்ல பாரு. அதனால இந்த வார்த்தையை கேட்டவன ஜர்க் ஆயிட்டாரு. என்னைய பக்கத்துல வச்சுட்டு கிட்ட வச்சுக்கிட்டே திட்டுறா. ஒரு பக்கம் நீங்களே மன்னர் பரம்பரை தான். நீங்க பிறந்தது 74 உங்க அப்பா 74லேயே டைரக்டரா ஆகி அதுல பணம் பார்க்க ஆரம்பிச்சாரு. நல்ல அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஓரளவுக்கு அது பிக்கப் ஆகி விஜயகாந்தை வச்சு மேல போயிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பிறந்த நீங்க, நான் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தேன், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காருங்க. எந்த ஏழை எளிய குடும்பத்தை, இப்போ ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்து நான் வளர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்படி கிடையாது. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். இன்னும் கூடுதலா
அவங்க அம்மா ஏற்கனவே பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மாமனார் எஸ்.என். சுரேந்தர் பாடுவார். ஒரு பாடகர் பாடகி குடும்பம் ஓரளவுக்கு, அதாவது ஒரு நல்ல வெல் செட்டில்டு மிடில் கிளாஸ் குடும்பம் தான். கஷ்டம்னு ஒன்று பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது விஜய்க்கு. ஆனால் எளிய குடும்பம்னு பேசுறாரு. விஜய் அவர்கள் குறிப்பிட்டது மன்னர் பரம்பரைன்னு உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்றாரு. அதாவது அப்படி சொல்ல நினைக்கிறாரு. ஆனா பக்கத்துல ராகுல் காந்தி இருக்கிறாருங்கிறது மறந்துட்டு செய்யறதுங்கிறது யாரையோ அசிங்கப்படுத்த போய் கரெக்டா போய் பக்கத்திலேயே விழுந்திருக்குது. அது விதிவசத்தால் நடந்ததா இல்லைன்னா திட்டமிட்டு ராகுல் காந்தி ஒரு போடுறேன்னே வந்தாரான்னு தெரியல. ஆனால் விஜயே ஒரு மன்னர் பரம்பரையின் வாரிசு தான். ஒன்று சொல்றேங்க, வாரிசுங்கிறது அர்த்தமற்றது, பொருளற்றது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு தலைமுறை தான் நீங்க கஷ்டப்படுவீங்க. 2வது தலைமுறையில் அவங்க வாரிசு தான். அதனால அவங்களுக்கு அரசியல் தெரியுதா தெரியலையாங்கிறதான் பார்க்கணுமே தவிர அவங்க எங்க இருந்து வர்றாங்கிறத பெருசா பார்க்க வேண்டியதில்லை. நான் சிம்பிளா சொல்றேன். பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. அவரும் டீ கடை வச்சு அடிபட்டு கீழே இருந்து மேலே வந்தாரு. அவருடைய மகன் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அவருக்கு அடிபட்டு மிதிபட்டு கீழே இருந்து வந்தார். அவர் ஓரளவுக்கு வசதி இருக்கலாம். ஆனால் அவருடைய பையன் மிதுன், அப்போ கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் அடுத்த கட்டமா வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இப்படி அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து வந்திருப்பாரே தவிர விஜய் கஷ்டப்பட்டவர் கிடையாது. அவர் 2ஆம் தலைமுறை தான். அவர் எப்படி பேச முடியும், நான் உங்களில் ஒருத்தன், உங்க வீட்டு விஜி, உங்க வீட்டு பிள்ளைன்னு எல்லாருமே சொல்லலாங்க. எம்ஜிஆர் நான் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டேன், நான் கண்டியில் இருக்கிறப்போ எங்க அம்மா சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பேசுவதற்கு உண்மை இருக்கு ஓரளவுக்கு. ஏன்னா அவங்க அப்பா இள வயதிலே இறந்துடுறாரு. அண்ணனும் தம்பியாக போய் நாடக கம்பெனியில் வேலைக்கு தேடுறாங்க. படிப்படியாக ஒவ்வொரு நாடகம் நடித்து தனக்குத்தானே ப்ரொடியூஸ் பண்ணி, நீங்கள் அந்த மாதிரியான உங்களுக்கு கஷ்டம்லாம் உண்டா? எவன் தோல்லையோ சவாரி செஞ்சு எவன் ப்ரொடியூஸ் பண்ண படத்துலையும் நடிச்சு தானே வந்தீங்க. நாடோடி மன்னன் படத்துலலாம் சொந்த பணத்தை மொத்தமாக போட்டாச்சு. படம் தோத்துச்சுன்னா நான் நாடோடி, ஜெயிச்சுதுன்னா நான் மன்னன்னு சொன்னார். நாடோடி மன்னன்கிறதுக்கு அவர் சொன்ன டயலாக் இது, சரிங்களா? அப்படிப்பட்ட நெருக்கடிகளையோ அப்படிப்பட்ட பொறுப்புகளையோ உங்களுக்கு கிடையவே கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதுங்க. வலி என்ன தெரியும், புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க கொடுத்த வாக்குறுதி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல காலி. 200 யூனிட் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு மாசத்துக்கு 200 யூனிட் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்ப கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறார். இந்த கண்டிஷன்ஸ் அப்ளைல கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விஜய்க்கு அனுபவமின்மை காரணமா தான் தேர்தல் அறிக்கையில ஒன்று சொல்லிட்டு இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ ஒன்று சொல்றாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். இல்ல, அனுபவமின்மைங்கிறத விட இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது என்னன்னே தெரியாதுங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஃபார்முலாவை புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கூட்டம் இது. இவர்களுக்கு களத்தில் மக்கள் பிரச்சனை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. நீங்க அங்க இருக்கிற ராஜ்மோகனுக்கே அவர் என்ன பட்டிமன்றத்தில் பேச தெரியும், கவிதை பேசுவாரு. இன்னும் கொடுமையை பாருங்களேன். ஒரு பக்கம் கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் சிலைக்கு போடுறாங்க. ஆனா பதவி இருக்கும்போது ஆண்டவன் பெயரால் அப்படின்னு பேர் எடுக்கிறாங்க. அதாவது என் உளச்சான்றோடு அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு பதிலா ஆண்டவன் பெயரால் அப்படின்னு விஜய் பேசுறாரு, எல்லோரும் பேசுறாங்க. ஆதவர்ஜனம் மட்டும்தான் பேசலன்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருக்கிற அந்த நான் அம்பேத்கரை படித்தேன்னு சொன்னதுக்காகவாவது, அந்த வேஷத்துக்காகவாவது அவர் கொஞ்சம் நடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனா இவர்கள் எல்லோரும் எடுத்தார்கள். இன்னும் கூடுதலா ராஜ்மோகன் நான் ஆண்டவன் பெயரால்னு சொல்லிட்டு விஜயை காட்டுறாருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் காலில் விழுந்தது, ஜெயலலிதா காலில் விழுந்தது இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. நாங்க இன்னொரு கட்சி, நாங்க எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொன்னதன் பொருள் என்ன? ஜெயலலிதா வந்தாச்சு, செல்வி த்ரிஷான்னு அழைக்கிறாங்க. சில தொலைக்காட்சிகள்ல செல்வி த்ரிஷானே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன சொல்றதுன்னா, ஒரு மிகப்பெரிய நீண்ட நடிகர் மோகத்தில் கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்கு அவ்வளவு பாடுபட்டோம். இந்த இடைப்பட்ட 5 ஆண்டு காலத்தில் அந்த வேக்கம், இவர் சொன்னாரு, ரஜினி சொன்னார், ஒரு வெற்றிடம் விழுந்து விட்டதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னது கலைஞர் அவர்களும் ஜெயலலிதாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது 2019க்கு கொஞ்சம் முன்னாடி. ஏன்னா அவர் 19 வரலன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ சொல்லுகிற காலகட்டத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. திமுகவுக்கு இல்ல, ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? ஹூ இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹூ இஸ் ஏ பவர்ஃபுல் லீடர்
ஆனா தாவேகா தரப்புல இருந்து விஜய் என்ன சொன்னாருன்னா, வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம், மக்களுக்கும் எனக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான வியூ இருக்கணும், அதனால நாங்க மட்டும்தான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம்னு விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்கிறப்பயே சொல்லியிருந்தாரு. இவரு மட்டும்தான் வெள்ளை அறிக்கை இந்த வெளியிடுறாரு. வெள்ளை அறிக்கைங்கிறத முதல்ல அதுவே ஒரு போங்காட்டங்க. நான் அதான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு பட்ஜெட்லயே எல்லாமே வெளிப்படையானது. இங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்க கூட அப்பா பையில எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது. பசங்க கேட்டா வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அம்மாவுக்கும் அப்பாவும் வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா அரசுங்கிறது அப்படி கிடையாது. கஜானாவில் எவ்வளவு இருக்குது, இங்க என்ன இருக்கு, எல்லாம் நீங்க தரவுகளும் உள்ள இருக்கும். நீங்க ஆன்லைன்ல போய் தட்டுனீங்கன்னா, அந்த பேஜை தட்டினீங்கன்னா எவ்வளவு இருக்கு, எல்லாம் என்ன நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் எவ்வளவு டெண்டர் கொடுத்துருக்கு, எவ்வளவு எல்லா டீட்டெயில் இருக்கும். இதுக்கு மேல வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து அது சொல்ற பேச்சு தான், பேர் சூட்டுறது தான். ஆனா விஜய் என்னங்கிறாரு, நாங்க தான் முதலா வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம்னு சொல்றாரு. ஏங்க ஏற்கனவே இப்போ அண்ணாமலை இல்லையா, கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு ஏற்கனவே இருக்கிற பொது வெளியில் அஃபிடவிட்ல தாக்கல் பண்ண சொத்து கணக்குகளே கொண்டு வந்து காட்டிட்டு ஊழல்னு சொல்றது இல்லையா யாரு, திமுக கட்சிக்காரங்களை பார்த்து. அதே மாதிரியான ஒரு பாணி, எக்ஸாக்டா சனாதன பாஜக பாணியைத்தான் இவர் பின்பற்றாரு. அங்க ஏற்கனவே வெளியில் தெரிகிற டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு மெக்கானிசத்துல நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? அப்ப இது எல்லாமே ஏமாற்று வேலை. என்ன ஏமாற்று வேலைன்னா, நான் செய்ய மாட்டேன். நான் தான் சொல்றேன், இந்நேரம் 8000 ரூபாய் கூப்பன் வந்திருக்கும், உங்க வீட்டுக்கு ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ வந்திருக்கும். படுகொலியில விழுந்துட்டீங்களா? உன் பையன் சொன்னான்னு சொல்லி ஓட்ட போட்டு இன்னைக்கு உனக்கு அதுவும் இல்லாமல் போச்சா? 200 யூனிட் மின்சாரம்ங்கிற வீட்டில் 2 ஏசி வாங்கி, ஒரு ஏசி என்னதோ ஒரு வேளை வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. இல்லைன்னா அண்ணன் தம்பி 2 ரூமில் இருந்தால் 2 ஏசி ஆகிருப்போம். 2 குடும்பம் ஒரு வீட்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 500 யூனிட்டுக்கு மேலே போயிடும். நீங்கள் பணக்காரர்கள்னு கருத ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் தன்னையே ஏழைன்னு சொல்கிறாரு. எது ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிற 3.5 கோடி ரூபாய் லேண்ட் ரோவர், அவர் வந்து இதுக்கு போயிட்டு வந்தது அந்த 3.25 கோடி ரூபாய் டாட்டா காட்டிட்டு வந்தார் இல்லையா, சிபிஐ அலுவலகத்திலிருந்து. அது BMW 2.25 கோடி ரூபாய். இப்படியெல்லாம் கார்களை வச்சிருக்கிறவர் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய 8000 ரூபாய் கூப்பன் போச்சுது. உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய டிவியோ ஃப்ரிட்ஜோ அல்லது மிக்சி எல்லாமே போச்சுது. இப்போ உங்கள்கிட்ட 500 யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மின்சாரம். அதுவும் 2 மாதத்துக்கு தான், 1 மாதத்துக்கு இல்லை. அதுவும் 200 யூனிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போமே ஆரம்பிச்சிருச்சுங்க போங்கு ஆட்டம், பொய் சொல்லுகிறது, ஏமாற்றுவது ஆரம்பித்து விட்டது. அதையெல்லாம் விட மேலாக மனைவியை கூட்டிட்டு வந்து குடும்பமாக, நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2021 அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்பமே இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் அவங்க துர்கா அம்மா வந்து அவங்க கண்ணீர் சிந்துறாங்க. அப்படி ஏன்னா அத்தனை வருடங்கள் அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு. கலைஞர் இருக்கிற தண்டியும் வந்து அவரால் எந்த இடத்துக்கும், அதாவது அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு போக முடியல. எத்தனை ஆண்டு காலம் நான் காத்திருந்தோம் இந்த உழைப்பு, இந்த இதுக்காக. இப்படி இருந்து நாம் இப்படி வந்திருக்கோம். அந்த ஆனந்த கண்ணீர் அப்படி பெருகுனுச்சு. இன்னைக்கு உங்க மனைவி குழந்தைகள் எல்லாரும் இருந்தா அப்படி ஃபீல் ஆயிருக்கும். அதாவது ஒரு குடும்பம் அதையே நிர்வகிக்க முடியாத ஒருவர் இன்னைக்கு நாட்டை நிர்வகிக்க வந்திருக்கிறாரு. ஒரு கூத்தடிக்கிற கூட்டம் டாட்டா காட்டிட்டு வந்து அந்த அம்மா உட்கார்ந்துருக்குது. இந்த அம்மாவினுடைய என்ன பொசிஷன் அது? இதை நார்மலைஸ் பண்றாங்க. இது ரொம்ப இயல்புங்க, அது அவருடைய தனிப்பட்ட விஷயங்க. அவன் தலைவின்னு கத்துறான், ஓன்னு கத்துறான். அவன் பைத்தியக்காரனா இருக்காங்கிறதுக்காண்டி ஊர்ல இருக்கிற அவனுக்கு ஓட்டு போட்டது 1.25 கோடி 1 கோடி பேர் தான். மிச்சம் இருக்கிற மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? சரிங்களா? மற்ற மக்களுக்காக தான் நம்ம பேசுறோம். உங்களுக்கு ஓட்டு போடாத அல்லது உங்களுக்கு ஓட்டு போட்டதிலேயே கணிசமானவர்கள் உங்களுடைய ஆட்கள் கிடையாது. பகுத்தறிவு மிக்க மக்கள் இந்த அசிங்கத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க எவ்வளவு நார்மலைஸ் பண்ணாலும் இதை ஒருபோதும் ஏற்றுக்கிட முடியாது. அதே சமயம் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்ததுமே அம்பேத்கர் திடலுக்கு போய் மரியாதை கொடுத்தாரு. அதுக்கு வாழ்த்துகளும் கிடைச்சிச்சு. ஆனா அம்பேத்கரும் ஒரு கொள்கை தலைவரா இருக்கிறவர் தான், அவருக்கு எந்த மரியாதையும் செலுத்தினீங்கிற விமர்சனமும் போயிட்டு இருக்கு. அப்போ சாதிய பத்தின புரிதல் விஜய்க்கு இல்லையா? சும்மா அரசியலுக்காக தான் அம்பேத்கரை பயன்படுத்தினாரா? இல்ல, இது ஒரே விஷயங்க. அதாவது ஒரு ஓட்டு கட்சி சாதி ரீதியா ஆட்களை நிறுத்துறது அதெல்லாம் கூட நடக்கும். ஏன்னா வெற்றிக்காக அவர்கள் செய்வாங்க. ஆனா நடைமுறையில் கொள்கையில தான் அதை இது பண்ணணும். அதாவது செயல்பாட்டுல என்ன பண்றாங்க,
ஒரு கட்சி பாலிசியில், அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு நாட்டுப்பண் பாடுறதுல, அது நான் சொன்னேன் இல்லையா, அது ஏன் ஒரு பாட்டு தானேங்க, அதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் திமுக அதில் ரிஜிடாக இருந்துச்சு. எத்தனை முறை கோச்சிட்டு போனார். அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஓட்டி பாருங்க. அப்படிப்பட்ட சீனாரியோ இங்கே இல்லையே. நீங்கள் நேரடியாக கொண்டாந்து பாஜக செய்யாத வேலையை, பாஜக கூட நிகழ்த்தாத வேலையை, இந்து ராஷ்டிரத்துக்கான பாட்டை நீங்கள் பாட வச்சிருக்கீங்களே, அது ஒரு இடத்துல நடந்தால் மட்டும் இல்லை, மீண்டும் இங்கே ராஜ்பவனில் நடக்குதே. அப்போ இதெல்லாம் தான் நடைமுறை. அங்கோடி நீங்கள் மாலை போடலாம். நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா, ஜோசப் விஜயை வச்சுக்கிட்டே நீங்கள் சிம்பிளாக யோசிங்க. பாஜக எப்படி ஒவ்வொரு நாட்டை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இயங்கியிருக்குது. அப்துல் கலாமை மேலே காட்டும். ஒரு முஸ்லீமை நாங்கள் முன்னிறுத்துகிறோம்னு சொல்லுவாங்க. இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக படுகொலைகளையும் பெரிய பெரிய கலவரங்களையும் நிகழ்த்துவாங்க. இன்னொரு பக்கம் திரௌபதி முர்முவை மேலே வச்சிருப்பாங்க, இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பழங்குடியின மக்கள் மீது தான் கடுமையான தாக்குதலை மணிப்பூரில் நடத்துகிறாங்க. இப்பவும் அது நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் ஜோசப் விஜயை இன்னைக்கு அவர்கள் நியமித்து வச்சிருக்காங்க. இந்த இந்த நெருக்கடியான சூழ்நிலையில், அதாவது ஜோசப்பே வச்சுக்கிடாம நாம் வந்து நேரடியாக ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுத்தான் அவர்கள் நகர்ந்தார்கள். அதுக்கு முட்டுக்கட்டையாக தான் இவங்கெல்லாம், அதாவது முற்போக்கு சக்திகள்லாம் போய் உள்ள தலையை கொடுத்துருக்கே தவிர இது நீண்ட நாள் நிலைக்காது. ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப எண்ணிக்கையில் குறைவு. இந்த முரண்பாடுகள் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சார், அதிமுக சார்பா எஸ்பி வேலுமணி தலைமையில தாவைக்கால போய் இணையறதுக்கு ஒரு 30 எம்எல்ஏக்கள் தயாரா இருக்கிறதாவும் செய்தி போயிட்டு இருக்கு. அப்ப தாவைக்கா இன்னும் பலமா தானே ஆகும். அதுதான் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன புள்ளிக்கு இப்பதான் வராங்க. அதாவது ஒரு சினிமா நடிகர், சினிமா பிரபல்யத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த வேக்யூம் கிளீன் இருந்துச்சு. ரஜினி சொன்ன அந்த வேக்யூம், முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த வேக்யூம் இருந்துச்சு. இங்க ஸ்டாலின் திமுகவுக்கான அடையாளமாக வந்துட்டார். அடுத்து உதயநிதி இருக்கிறாரு. இன்னும் அந்த கட்சி வலுவாக இருக்கிறது சித்தாந்தத்துல. இப்போதும் கூட சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான் சொல்லிட்டு போறாரு. சரிங்களா? ஆனால் இந்த பக்கம் பாஜகவுக்கு மறைமுகமாக சேவகம் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தேவைப்படுது. ஜெயலலிதா யாருங்க? அவர் உயிரோடு இருக்கும் போதே கரசேவைக்கு ஆள் அனுப்பினார். இங்கிருந்து அந்த பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி அந்த அம்மா தான் வந்து ஆடு கோழி பலியிடுவதை தடை செஞ்சது. அவர் தான் மதமாற்று தடை சட்டத்தை கொண்டு வந்தார். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ரிவல்ட் வாங்கிட்டாரு. மற்றபடி ஒரு சாஃப்ட் இந்துத்துவான்னு கூட கிடையாது. நடைமுறையில் அது சாத்தியமில்லைன்னு பின்வாங்கிட்டாரு. அப்படிப்பட்ட நபர்களை வைத்து கொண்டுதான் இன்னும் கூடுதலாக 2017 எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் தான் அதிகார மட்டங்கள் முழுவதும் இந்துத்துவமயமானது. இருக்கிற பக்கம் ஃபுல்லாக சங்கிகளை கொண்டாந்து நிரப்புனது அப்போதான் நடந்துச்சு. வெளி மாநிலத்துக்காரர்கள் தமிழே தெரியாத போது கூட தமிழ்நாட்டில் அரசு வேலைக்குள், உயர் பதவிக்குள் வரலாம்ங்கிற அரசாணையும் அப்போதுதான் வந்தது. இப்போ அந்த மாதிரியான கொடுமை எல்லாம் நடக்கும். நீங்க ஹிந்தி தெரியலன்னா ஒரு விஷயத்தை ஒரு அரசு அலுவலகத்தில் போய், இப்பவுமே நெருக்கடி தான். விஜயினுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் மோசமாக நிலைமை மாறப்போகுது. திமுக வந்த உடனே அவசரமாக அரசாணை பிறப்பிக்குது. தமிழ் நீங்கள் பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுடைய பதவி செல்லும், குறைந்தபட்சம் தமிழ் வேணும், அடிப்படையில் தமிழ் தெரியாமல் நீங்கள் தமிழ்நாட்டு அரசு வேலைக்குள் வர முடியாதுன்னு சொல்லி அவங்க அரசாணை விட்டதுக்கு அப்புறம் தான் இது நிற்குது. அப்போ ஒரு சதியை எப்படி கஷ்டப்பட்டு முறியடிக்க வேண்டியது இருப்பாருங்க. அந்த முறியடிச்ச இடத்திலிருந்து மறுபடி விஜய் அதை ஓபன் பண்ண ஆரம்பித்து விட்டுட்டார். அப்படிங்கிறதுனுடைய அடையாளம் தான் இந்த வந்தே மாதரம் பாடல். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி எழுது. மயிலாப்பூரை சேர்ந்த வெங்கட்ராமனை தான் கல்வித்துறை அமைச்சரா நியமிச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கையை எதிர்த்து அன்பில் மகேஷ் அப்ப ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெங்கட்ராமன் அதே வேலையை தொடர்ச்சியா செய்வாரா, இல்ல மும்மொழி கொள்கை? வெங்கட்ராமன் எப்படிங்க செய்வாரு? வெங்கட்ராமன் சனாதனத்தின் பிள்ளை, அவரு சனாதனத்தின் பிரதிநிதி. அவர் அந்த வெற்றி பெற்ற உடனே ட்வீட் போடுறாரு, இனிமேல் பிராமணர்களை யாரும் பற்றி இழிவாக பேச முடியாது, இங்க சனாதனமே இல்லைன்னு பேச முடியாதுன்னு ட்வீட் போடுறாரு. அப்படிப்பட்டவரை கொண்டு போய் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக்க போறீங்க, ஆக்கியிருக்கீங்க. இப்ப இவர் எந்த விதமா கல்வித்துறையை நடத்துவார்? சனாதனத்தை அமல்படுத்துவார். குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணும், குழந்தைகளை பசி இல்லாம படிக்க வைக்கணும், படிக்க வச்ச பிள்ளைகளை வெளிநாடு போய் படிக்க வைக்கிறதுக்கு நான் முதல்வன் திட்டம்,
படிக்க வச்சு வர்றதுக்கு தயங்குது. முதல் தலைமுறை பட்டதாரி பணம் இல்லை, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் படிக்கிறதுக்கு 1000 ரூபா உதவித்தொகை, ஆண்களுக்கு தமிழ் புதல்வன், பெண்களுக்கு புதுமை பெண், இப்படி பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வாங்க படிக்க, வந்ததுக்கு அப்புறம் உங்களை வெளிநாடுல படிக்க வைக்கிறோம் அப்படின்னு கனவுகளை விதைச்சு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டவங்களை தூக்கி கொண்டு போன ஒரு கல்வித்துறையை இன்னைக்கு ஒரு சனாதன சங்கி கையில கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? இன்னும் கூடுதலா போன அரசுல ஒரு பார்ப்பனர் கூட கிடையாது, ஃப்ளோர்ல அதிமுக கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்க நேரடியாக 2 பார்ப்பனர்களை கொண்டு உள்ள இறக்கிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் தான் சொல்றாரு, பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிப்பேன்னு. அவர் வார்த்தையால சொன்னாரு, நீங்க நடைமுறையில செய்றீங்க. இவ்வளவுதான் ஜோசப் விஜயனுடைய அடையாளம். ஆனா விஜய் அறியாமையில செஞ்சிருப்பாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்காத. வெங்கட்ராமன் கூடயே இருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை ஒதுக்குறப்ப இவருக்கு ஒதுக்கலாம், பள்ளி கல்வித்துறையை ஒதுக்கலாம் அப்படின்னு கூட அறியாமையில கூட செஞ்சிருக்கலாம்ல. இன்டென்ஷனா செஞ்சிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. இது இன்டென்ஷன் இல்ல, இது இன்டென்ஷன், அவருக்கு இன்டென்ஷன் இல்ல. இவர்களுக்கு இந்த துறையை கொடுங்கள், அதுவும் குறைஞ்சபட்சம் வெங்கட்ராமனுக்கு கல்வித்துறையை கொடுங்கள்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேல இருந்தே வந்திருக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்க சொல்றதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் கையெழுத்திடுங்கள், 2500 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணும்னா அதை செய்யணும், இல்லைன்னா தரமாட்டோம்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒன்றிய இணையமைச்சர் இவர் தர்மேந்திர பிரதான் பேசினாரு. நீங்க 2500 கோடி இல்லை 10,000 கோடி ரூபாய் தரட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்களுடைய மும்மொழி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். அதற்கு உறுதுணையா அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பிஎம்சி பள்ளிகளை அதாவது இது பண்ணணும்னு சொல்லி முன்னாடியே அறிவுறுத்தல் வந்துருச்சு. இவர்கள் இப்பதான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அடுத்து நடக்க போறதை பாருங்க. ஒண்ணுங்க, திமுக எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்துருக்குது, அது எதிராளியில இருந்து போராடும், அது கூட சேர்ந்து நாமளும் போராடணும். ஏன்னா இந்த சின்ன பசங்க லாலிபாப் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு அவனுக்கு காமிச்சிட்டோம் இல்லையா? ஏன்னா அவர் நண்பா நண்பீஸ் குட்டீஸ்ன்னு பேசுறாருங்க. உலகத்திலே இது எந்த சட்டத்தில் அடங்கும்? எனக்கு ஓட்டு போட்ட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு 18 வயசு வேணும்னு சொல்றோம். ஒரு விஷயத்துக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும்னா உங்களுக்கு வயசு வேணும், ஓட்டு போடணும்னா உங்களுக்கு 18 வயசு வேணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா 18 வயசு வேணும். 8 வயசு பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்து ஓட்ட விட்டுறீங்களா? அது ஓட்டவே தெரிஞ்சாலும் ஓட்டத்துக்கு அனுமதி உண்டா? கிடையாது இல்லை. அப்போ எல்லாவற்றிற்கும் ஒரு வயது வரம்பு வேணும்னு சொல்லும்போது அந்த வயது வரம்பு வந்தவர்களே கூட முழு முதிர்ச்சி அடையாதவர்கள் தான் இளம் வாக்காளர்கள். அவர்கள் பண்ண தப்பு உள்ள இருக்குது. அவங்களுக்கு கூட பதவியேற்பு விழாலாம் நன்றி சொல்றாரு. ஆனா அதை விட குட்டீஸ், உங்களுக்கு மாமா இந்த விஜய் அங்கிள் கிண்டர் ஜாய் தான் இனிமேல் வீட்டுக்கு ஃப்ரீயா வரும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் வராது. 6 சிலிண்டரு, தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் அன்னை சீரு, இப்படி பல்வேறு 2500 ரூபாய் காசு, இது எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆரம்பத்திலே ஒப்பாரி ஆரம்பித்து விட்டது. பணம் இல்லைங்க, பணம் இல்லைங்க, பணம் இல்லைங்க. ஜெயலலிதா அப்படித்தான் ஆரம்பிச்சாரு, அப்படிதான் பேசுவார். நீங்க பழைய ஆட்சி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னே ஒப்பாரி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு எந்த சத்தம் போட மாட்டார். மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ஆட்சி ஸ்மூத்தா நடத்துவாரு, மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாரு. அதே பாணியில தான் திமுகவும் நடந்துடுச்சு, குறிப்பா ஸ்டாலின் நடந்துகிட்டாரு. எவ்வளவு கொடூரமான நெருக்கடிக்கு மத்தியிலையும் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சார். ஃபர்ஸ்ட் டைம்லாம் 2023 ஒதுக்கும் போது 10 மாதங்கள் இடைவெளி. ஏன்னா அப்போ அடுத்த 10 மாதங்கள் இருக்கு அந்த வருஷத்துக்கு, அடுத்த சட்டம் இது என்னது பட்ஜெட் கூட்டத்தொடர் வர்றதுக்கு. 10 மாதங்களுக்கு 12 கோடி ரூபாய், 1.25 கோடி பேருக்கு 12,000 கோடி ரூபாயை முதல்ல தூக்கி வச்சுட்டாங்க. 1000 ரூபாய் பணத்தை. இப்படித்தான், இதுதானே எடுத்து வைக்கணும். நீங்க அந்தந்த மாசமா எடுத்து வைப்பீங்க, பட்ஜெட்ல பக்காவா எடுத்து வைப்பீங்க இல்லையா? ஒரு அடுத்த பட்ஜெட் வரையிலும் பணத்தை எடுத்து வைக்கணும். அப்படி தூக்கி வச்சு உங்களுக்கு வேலை நடந்துச்சு. இப்ப நடக்குமா என்ன? இப்ப நடந்தாலும் இன்னொன்னு கேளுங்க, நான் சொல்லல, சனாதனத்தை போற்றி பாதுகாக்கிற பிள்ளைகளுக்கு போடுகிற உணவு இருக்குல்லையா, அந்த கொடுக்கிற உணவு இருக்குல்லையா, அதை மலத்தோடு ஒப்பிட்ட தினமலர்ங்கிற பத்திரிகை சொல்லுது, சனாதன பார்ப்பன பத்திரிகை சொல்லுது,
விஜய் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா 12 லட்சம் கோடி ரூபாய் வேண்டும். அந்த பத்திரிகை சொல்லிருக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் வேண்டும்னு முன்னாடியே இவர் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த உடனே சொல்லிட்டாங்க. அப்ப இது பொய் போங்காட்டம்னு சொல்லியாச்சு. நான் சாத்தியப்படாததை பேச மாட்டேன். எப்போ முன்னாடியும் சொன்னீங்க, இப்பவும் சொல்றீங்க. இப்ப பேசுறதும் சாத்தியப்படாதது தான். சரிங்களா? நீங்க சொன்னது எல்லாதுமே சாத்தியப்படாததான். ஏன் சாத்தியப்படாது? உங்களுக்கு திட்டமே கிடையாது. மார்க்கெட்ல என்ன இருக்கு? அவங்க 2000, நான் 2500. அவங்க அதை கொடுக்குறாங்களா, நான் மாமன் சீது. ஏங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதற்கு திட்டம் கொடுப்பீங்களா? மாமன் சீருங்கிறதே அது ஒரு பழமையானது. பொண்ணுக்கு சொத்து கிடையாது, அதனால சீரை கொடுத்துட்டு ஏமாத்துற வேலைங்க அது. யோசிச்சு பாருங்க. 89லேயே கலைஞர் சொத்து கொடுத்துட்டாரு. குடும்பத்துல ஆளுக்கு பாதி, பெண் இருந்தா பெண்ணுக்கு பாதி பங்கு. 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கும். 50 லட்சம் ரூபாய் சொத்தை பாதியை கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுவான்? பண்டம், பாத்திரம், நகை, நட்டுலாம் கொண்டு வந்துருவாங்க. அதிகபட்சமா 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவோம், எல்லாம் சேர்த்து. அப்ப என்னன்னா, ஒரு 40%, அதாவது 40 லட்சம் ரூபாய் அடிக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஏற்பாடு இது. பெண் குழந்தைகளை அவங்க இன்னும் கூடுதலா அந்த பெண் குழந்தைகளை அதாவது இந்த பெண் உனக்கு உதவாதவ, இவளை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு நான் உனக்கு சீர் கொடுக்குறேன்னு அர்த்தம். அந்த பழைய மெத்தடுக்கு நீங்க இழுத்துட்டு போறீங்க. அதனாலதான் திமுக தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டு. ஏன்னா தாலிக்கு தங்கம்ங்கிறதே வேண்டாம், அது சீரோட சேர்ந்து போறது. பெண்களுக்கு கல்விக்கு உதவி செய்வோமா, நான் படிக்க வச்சுட்டா தங்கத்தை நானே வாங்குவேனே. இதுதான் முற்போக்கான அரசியல். அப்போ அம்பேத்கரையோ பெரியாருக்கோ மாலை ஓடுவதல்ல, நீங்க சொல்லுகிற திட்டத்திலேயே இருக்குது உங்களுடைய மண்டவாளம். நீங்க ஒரு சனாதன அடிமைங்கிறது உங்களுடைய திட்டங்களிலே இருக்குது. இதை நிறைவேற்றுவதற்கு கூட உங்கள்கிட்ட திட்டம் இல்லை, உங்களுக்கு ஆற்றல் இல்லை. அதைத்தான் சனாதன பத்திரிகையான தினமலரே சொல்லுகிறது. இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய. விஜய விமர்சனம் பண்ணா இனிமே ஜெயிலுக்குள்ள போவீங்க, உங்களோட ஐடி எல்லாம் பிளாக் பண்ணிடுவோன்னு ஒரு அறிக்கை வெளியாயிருக்கிறதா செய்தி ஒண்ணு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இனிமே விஜய பத்தி பேசினாலே இந்த மாதிரிதான் நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது எவ்வளவு தப்பானது அல்லது சரியானது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, விஜயோட அந்த பதவி ஏற்பு விழா இருக்கு இல்லையா, அதையே ஒரு அரசியல் மேடையாக ஒரு படத்துக்கான ட்ரெய்லரா ஓட்டி முடிச்சிட்டாப்ல. எந்த ஒரு தலைவன் இப்படி ஒரு கேவலமான பதவியேற்பு விழாவை செய்ய மாட்டார். பதவியேற்பு விழாங்கிறது ஒரு பொறுப்புள்ள வேலை. நான் என் கையில் இந்த நாட்டையே கொடுத்துருக்கீங்க. 8 கோடி மக்களினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஆதாரம், ஒரு குழந்தைக்கு கொடுக்குற பால்ல இருந்து, ஒரு வீட்டுக்கு வர்ற அரிசியிலிருந்து, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான மின்சாரத்திலிருந்து எல்லாத்துக்குமான பொறுப்பு என் கையில் இருக்குது. நான் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து வாங்குறேன். இது வெறுமனே ஸ்டாலினுக்கோ வெறும் எதிர்கட்சிகளுக்கான இடம் இல்லை. எதிர்கட்சிகள் மாறும் அல்லது அவர்கள் இருப்பாங்க, அடுத்து வருவாங்க, நீங்க எதிர்கட்சி ஆவீங்க, அது இல்லை விஷயம். தோற்றவர்களுக்கும் அதாவது உங்களுக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்தே தான் நீங்க முதலமைச்சர். இந்த வார்த்தையைத்தான் ஸ்டாலினே சொன்னார். ஒவ்வொரு முறையும் என்னை எதிர்ப்பவர்களுக்கும் எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்தே நான் முதலமைச்சர், அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் திட்டங்களை தீட்டுறேன்னு சொன்னார். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னா இவ்வளவு அடாவடியான ஒரு பேச்சு இருக்காது. எப்படி கோட்டு போட்டுட்டு ஏதோ ஒரு ரெஸ்லிங்ல அந்த WWF நின்றுட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் மைக்கை பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா, அதே மாதிரி அடாவடியா பேசுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, மூக்கு கிட்டலாம் போய் நின்று இப்படி பேசுவானுங்க. அந்த மாதிரியான ஒரு எதிரி, திமுகவை மட்டுமே எதிரியா வச்சுக்கிட்டு உங்களை அலைக்கழித்த கவர்னரையோ அமித்ஷாவையோ மோடியோ பத்தி பேசுவதற்கு வலுவில்லாமல் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு உதவிய திமுகவை இப்ப கூட உங்களை பக்குவமாக கற்றுக்கோங்கன்னு சொல்ற ஒரு திமுகவை நீங்க எதிரியா தீய சக்திங்கிறீங்க. ஆனா ஒரு முழுக்க ஒரு சாத்தானுக்கான ஒரு தீய சக்திக்கான எல்லா குணபாடுகளோடு டயலாக் பேசிட்டு, அது மட்டும் இல்லை, நான் எனக்கு எதிராக எதுவும் நடக்கக்கூடாது, அப்படியே தூக்கி வீசிடுவேங்கிறீங்க. நீங்க ஒரு தொங்க அரசாங்கம், அவனை நீங்க எப்படி என்ன பண்ண முடியும்? அவன் உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ வெளியாச்சுது, நாமக்கெல்லாம் என்னன்னு தெரியல, ஒரு எம்எல்ஏ அடாவடி பண்றாரு, பஸ்ஸுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு. பஸ்ஸுக்குள்ள உங்களுடைய கட்சிக்காரர்கள்னு சொல்லிக்கிட்டு பெண்கள் நிறைய இருக்க இடத்துல ஒரு தற்கூரி தொங்குறான், ஆடுறான், அசிங்கமா நடந்துக்கிட்டான், ரொம்ப ஆபாசமா நடந்துக்கிட்டான். நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அதை செய்கிறவர்களே உங்க கட்சிக்காரங்களா இருக்காங்க. வேற எங்கேயோ ஒரு குற்றவாளி செஞ்சா அதை அரசு கைது செஞ்சது, அது போன அரசு. இப்போ குற்றத்தை இழைக்கிறவர்களே நீங்களா இருக்கீங்க. பேசுகிறவர்கள் விமர்சிக்கிறவர்களை எல்லாம் தூக்கி போடுவேன்,
இந்த மாதிரி அட்ராசிட்டி செய்கிறவர்கள், அட்டகாசம் செய்கிறவர்களெல்லாம் வெளியில வச்சு பாதுகாப்பேங்கிறத தான் நீங்க சொல்றீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேரை தூக்கி உள்ள போட்டுற முடியும்? சிறைச்சாலைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு வேலைக்கு ஆள் இருக்கு? சிறை நிரப்பும் சிறையெல்லாம் நாங்க பார்த்தது திமுக பார்த்தது இல்லையா? 65ல பார்த்தது இல்லையா? அல்லது 38ல பார்த்தது இல்லையா? 53ல திக பார்த்தது இல்லையா? எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு போர்க்களங்கள். அதனால இந்த ஏமாற்று பூச்சாவெல்லாம் காட்டிட்டு சர்வாதிகாரத்தை, அதான் சொல்றேன், இது பாஜக பெற்ற கள்ளப்பிள்ளை. அதனுடைய இயக்கம், அதனுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும். சொந்த கட்சிக்கார அட்ராசிட்டி பண்ணுவான். நீங்க வடநாட்டில் பார்த்துருக்கீங்களா? இந்த இந்த கோ ரக்ஷன், அந்த என்ன பசு பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குல்ல, மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு வெட்டுவான், அடிப்பான், குத்துவான். அவனுக்கு கேஸ் ஃபைலே ஆகாது. ஆனால் நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டீங்க அல்லது ஏதாவது ட்விட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கிடுவாங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இது பாஜக மாடல். பாசிசவாதிகள் எப்பவுமே அடிமட்டத்து கோழைகள்ங்க. அவங்களுக்கு போர்க்குணமே கிடையாது, அவங்களுக்கு ஒரு போராட்ட உணர்வே கிடையாது. அவர்கள் எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னா, தனக்கு மேல் இருக்கிறவர்கள்ட்ட மட்டையா பணிஞ்சிருவாங்க. சுய உணர்வே இல்லாமல் நடந்துக்கிடுவாங்க. ஒரு நாட்டின் பிரதமர் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியே இல்லாமல் நீங்க வந்து இந்தியாவினுடைய உணர்வுகளை அப்படி சிதைப்பாங்க. நீங்க வந்து ட்ரம்ப் அடிப்பாரு, டாரிஃபை விதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. திருடனுக்கு தேள் கொட்டினது மாதிரி சத்தம் இல்லாமல் இருப்பார் மோடி. எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. எல்லாவற்றுக்கும் போய் அப்படியே அடங்கி நிற்பாரு. அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ, அவங்க வந்து புதிய வேளாண் திட்டங்களை கொண்டு வராங்களோ, பொருட்கள் இறக்குமதி பண்றதுக்கான வர்த்தக ஒப்பந்தங்கள் சொல்றாங்களோ, சத்தம் இல்லாமல் கையெழுத்து போட்டுவார், எல்லாம் பண்ணுவாரு. ஆனா தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான வரி விவகாரங்கள்ல அவ்வளவு அரகண்டா நடந்துக்கிடுவாங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல, கல்வி நிதியில. இந்த பேட்டர்னை நீங்க விஜய்கிட்ட பார்க்கலாம். பாஜக கிட்ட என்ன மிதிச்சாலும் பிதுக்குன்னு பிதுக்குனாலும் சரி, கடைசி நேரம் பேஸ்ட்டை பிதுக்குவோம் இல்லையா, அதே மாதிரி எப்படி பிதுக்குனாலும் சரி வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது பாஜக, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா, மோடின்னு. ஆனா ஸ்டாலின் அங்கிள் அது இது எல்லாம் வரும். டயலாக்லாம் பெருசா வரும். எதையாவது சொல்லிட போறேன், கொஞ்ச நாள் போட்டோம், விடுங்க. ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக இவ்வளவு பொறுமையாகவும் அழகாகவும் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. ரொம்ப நன்றி.